Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 476 பார்ட் 1. போன பாட்டுல ஒரு வழியா கப்பால கொண்டு வந்து உள்ள சேர்த்துட்டான்ல. அதுக்கப்புறம் அவனை காலி பண்ணிட்டாங்க. நம்ம ஒயிட் பியர்டும் ஒரு வழியா களத்துல இறங்கியாச்சு. அப்படியே கட் பண்ணி இந்த இவாங்கோ பையில காட்டுறாங்க. அவனோட செம காமெடி. எல்லாருமே கப்பல்ல ஏறி அந்த பக்கமா போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இவன் மட்டும் இன்னும் போய் சேரல. அதனால நைஸா அந்த ஐஸ்ல ஜம்ப் பண்ணி போவான். பட் என்ன பையன் ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிறதுனால கண்டபடி ஐஸ் வலிக்க விடுது. இப்ப மட்டும் பையன் தண்ணிக்குள்ள விழுந்தான்னா 100% சங்குதான். அவன் தான் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவனாச்சே. ஐயோ இப்படி வந்து மாட்டிட்டேனேன்னு முக்குன்னு முக்கி அதுக்கப்புறம் ஜம்பா போட்டு செவுத்துல போய் கண்ணா பின்னான்னு இடிச்சு ஒரு வழியா சேஃப்டியா வந்து நின்னுட்டான். ஜிம்பைக்கு ஒண்ணும் புரியல. என்னடா பண்ணிட்டு இருக்க லூசு பையலன்னு கேட்டவனே சத்தம் போடாத, பிளாசாக்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அப்படியே டாபிக்க மாத்துவான். பின்ன அசிங்கப்பட்ட வெளியே தெரியக்கூடாதுல்ல. காதை வச்சு ஒட்டி கேக்குறாராமா. ஜிம்பை பார்த்துட்டு வேற யாரும் சத்தம் போடல, நீ தான் சத்தம் போட்டுட்டு இருக்க உடனே அவனுக்கு அசிங்கமா போச்சு. ஐயோ கேவலப்படுத்திட்டானே. சரிப்பா அது பஞ்சாயத்து இல்ல. இந்த செவுத்துக்கு அந்த பக்கம் பெரிய போரே போயிட்டு இருக்குது. அந்த சண்டையில ஒருவேளை நம்ம லூஃபி அக்கைனு யூஸ் பண்ற நெருப்புல பாயில் ஆயிட்டானா, இல்ல கிசருவோட லைட்ல ரோஸ்ட் ஆயிட்டானா, அப்படி இல்லன்னு அவகேஜியோட ஐஸ்ல உறைஞ்சிட்டானா, அப்படித்தான் ஏதோ நடந்திருக்கணும். ஐயோன்னு சொல்லிட்டு பயங்கரமா பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவான். உன்னை என்ன ஆச்சுறான்னு கேட்டா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா ஜிம்பை. உன் வாயில கொல்லிக்கட்டைய வைக்க நீ எல்லாம் உருப்பிடுவியா அப்படி இப்படின்னு கத்தன உடனே அவனுக்கு ஒண்ணும் புரியல. ஆமா சும்மா இருக்கிற என்ன ஏன்டா இப்படி திட்டுற, நான் அப்படி என்னதான்டா பண்ண நீ கேப்பான். என்ன பண்ணியா, நீ மட்டும் எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணியிருந்தீன்னா இந்நேரத்துக்கு அவன் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு ஏச எப்படியாச்சும் காப்பாத்திருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி உள்ள வராம அங்கேயே நின்று கதை அடிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் இங்க உள்ளுக்குள்ள காட்டுறாங்க. போன பாட்டுல ஒயிட் பியர்டு நேவி ஹெட் குவார்டர்ஸியா அழிச்சிருங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டான்ல. உடனே எல்லாம் கண்ணா பின்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கோ தான் நேரா ஓர்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு போவான். ஏன்னா அவன் பண்ண வேலையால தான் இப்ப இவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இல்லன்னா வாய்ப்பே இல்ல. ஒயிட் பியர்டு நான் ஏச காப்பாத்த போறேன், என் வழியை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கெத்தா போவான். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் தெரிக்க விட்டான்ல, அதே மாதிரி மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக கத்திய ஓங்குவானா. அங்க இருக்கவங்க எல்லாம் பதறுவாங்க. ஆனா அவகேஜி இதை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும்னு களத்துல இறங்கி அவனோட ஐஸ் பவரை மொத்தமா யூஸ் பண்ணி ஒயிட் பியர்டையே ஃப்ரீஸ் பண்ணிடுவான். உடனே அத்தனை பேத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஒயிட் பியர்டையே பிடிச்சாச்சுன்னு. ஆனா ஒயிட் பியர்டு அந்த ஐஸுக்குள்ளேயும் லுக்குறத பாக்கணுமே. அவகேஜிக்கே உள்ள அள்ளு விடும், ஆனா வெளியே காட்ட மாட்டான். அந்த டைம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஐஸ் உடைய ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா உடஞ்சு தெரிச்சிரும். என்னன்னா ஒயிட் பியர்டு உள்ளுக்குள்ள வைப்ரேஷனை யூஸ் பண்ணி அழகா எஸ்கேப் ஆயிட்டாரு. அவகேஜி அப்போ விடாம மறுபடியும் ஐஸை வச்சு அட்டாக் பண்ண வருவானா. அவரோட ஆயுதத்தை வச்சு ஒரே சுருகு முன்னாடி போனது பின்னாடி வழியா வந்துடும். ஆனா அவனுக்கு தான் எதுவுமே ஆகாத. உடனே என்ன பண்ணுவான், அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஆயுதத்தை அப்படியே ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பான். சோ இப்போ ஒயிட் பியர்டோட ஆயுதத்தை அசைக்க முடியல. கரெக்டா இந்த கேப்ல அவரை போட்டு தெரியலான்னு ஷார்ப்பா ஐஸ் அவரை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணலான்னு பிளான் பண்ணும் போதே இடையில ஜோசப் வந்து அவகேஜிய ஒரே இடி அப்படியே சல்லியா நொறுங்கி தெரிச்சிருவான். தேவையா இவனுக்கு இந்த வேண்டாத வேலை. பின்ன ஒயிட் பியர்டு என்ன தனியாளா, அவரை தொடுறதுன்னு அவ்வளவு ஈஸியானு கேக்குறேன். மறுபடியும் அவன் நார்மலா மாறிட்டு வருவானா. உடனே ஒயிட் பியர்டு இவனை நீயே பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அவகேஜி வாயில இருந்து ரத்தம் வரும். அப்படின்னா ஜோசு இடிச்சதுல அவகேஜியே ஆடி போயிட்டான். சார் ரைட்டு, அவனை தடுக்கிறதுக்கு அவன் இருக்கான் பஞ்சாயத்து ஓவரு. இனி அடுத்து கொஞ்சம் நேவி ஆளுங்க இடையில வந்து மறப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒயிட் பியர்டோட பைரட்ஸ்களே போட்டு பொலன்னு பொலந்து கட்டுவாங்க. அவனுங்க உள்ள விட மாட்டோம்னு சொல்லி அட்டாக் பண்ணுவானுங்க, இவனுங்க உள்ள போவோம்னு சொல்லி அட்டாக் பண்ணுவானுங்க. இதுக்கு இடையில லூஃபி ஒரு சைடு நிக்காம ஓடுவான். பாவம் பயலோட பாடி ஃபுல்லா பஞ்சராய் போய் கிடக்குது. டிஞ்சர் வச்சாதான் சரியாகும். பட் இருந்தாலும் அவங்க என்ன ஏச காப்பாத்தி ஆகணுமே. அவன் என்னடானா சோகத்துல சொங்கி போய் கூனி குறுகி போய் உட்கார்ந்து இருப்பான். கார்ப்புக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. பின்ன ஆசாசியா வளர்த்த ரெண்டு பேராண்டிங்க எப்படி கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்பட்டு இப்ப சாகர நிலைமையில இருக்கானுங்கல்ல. அதனாலயே பாவம் அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பேரானுங்க முக்கியமா இல்ல நீதி நேர்மை முக்கியமானு கேட்டா மனுஷன் நீதி நேர்மையா தான் சூஸ் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு ஒரு தரமான மனுஷன். எங்க இவனு ரெண்டு பேரும் பார்த்துட்டு மறுபடியும் ரியாக்ஷன் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஹெல்மப்பா என்ன நினைச்சிருப்பான்னா அந்த வாலை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் போர் இதோட முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் எந்த பஞ்சாயத்து இல்ல, ஈஸியா பைரட்ஸை பிடிச்சிடலாம் நினைச்சான். ஆனா ஒயிட் பியர்டும் லூஃபியும் இந்த அளவுக்கு வருவாங்கன்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டைம் நம்ம கோபிக்கு லாஸ்டா லூஃபி கிட்ட பேசினதான் ஞாபகத்துக்கு வரும். அட லூஃபியை பார்த்து அவன் ஓவரா பில்டப் பண்ணிருப்பான். அதாவது நெக்ஸ்ட் டைம் அவனை பார்த்தான்னா கண்டிப்பா பிடிச்சிருவானாமா. அது மட்டும் இல்லாம பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிடுவேன்னு வேற பில்டப் பண்ணிட்டு இருந்தான். அது மட்டுமா அட்மிரல் வேற ஆகிறேன்னு சொல்லியிருந்தானே. சோ இப்படி எல்லாம் சத்தியம் பண்ணிட்டு கடைசியில சண்டைன்னு வந்தப்போ இப்படி ஓரமா போய் ஒதுங்கினா மனசாட்சி உள்ளுக்குள்ள கரண்ட் கம்பியை வச்சு குத்துமா இல்லையா. ஆனா லூஃபி சொன்ன மாதிரி நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டான். பட் இவன் இன்னும் அப்படியே தானே இருக்கான். அதனால நானும் சண்டை போட்டே திருவேன் அங்க இருந்து கிளம்பிடுவான். அதே நேரம் இங்க லூஃபி நிக்காம ஓடி வந்துட்டு இருந்தால. அப்ப திடீர்னு மொமோங்கா இடையில பூந்து லூஃபிய ஒரே போடு நல்லா ஸ்ட்ராங்கா வெட்டு வந்துடும். பையன் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போய் விழுவான். ஒரு வெட்டு வெட்டிட்டானாமா. அதுக்கு உடனே பில்டப், லூஃபே நான் தான் மொமோங்கா, ஒரு நேவி வைஸ் அட்மிரலா, கண்டிப்பா உன்னை நான் விடவே மாட்டேன், என்ன தாண்டி உன்னால போக முடியாதுன்னு பயங்கரமான பில்டப். பாவம் பையன் ஆல்ரெடி நிறைய அடி வாங்கி இருக்கான். இதுல இவன் வேற
குறுக்க வந்து பில்டப் பண்ணிட்டு இருந்தானா தாங்க முடியல அவனால. பட் வைஸ் அட்மிரலுங்கும் போது அவன் தாத்தாவும் அதே பொசிஷன் தான் அப்படின்னா இவனை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு பையன் அட்டாக் பண்றதுக்காக சல்லுன்னு போவான். பட் அதுக்குள்ள அவன் இன்னொரு ஜம்ப போட்டு ஓங்கி ஒரு வெட்டு. அவ்வளவுதான் லூஃபிக்கு காண்டாயிருச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இங்க வந்து லுல்லு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி செகண்ட் கியர் எடுத்துருவான். அந்த டைம் டால்மேஷன் சொல்லி ஒரு வைஸ் அட்மிரல் பாஞ்சு வந்து லூஃபிய ஒரே அடி. என்னன்னா பையன் முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்ப வீக் ஆயிட்டான்னு டயர்டான பயல அடிச்சுட்டு ஓவரா பில்டப் வேற பண்ணுவானுங்க. இவன் வெறும் பொடி பைய தானே, அவ்வளவுதான் இவன் பவர் அப்படி இப்படின்னு. ஆனா மொமோங்காக்கு நல்லா தெரியுது பையன் ரொம்ப வெறியோட இருக்கான்னு. சண்டை போறதுக்காக மறுபடியும் எந்திரிப்பான். அந்த டைமுங்கும் போது அந்த கிசோரு அவனோட லைட் பவரை வச்சு அட்டாக் பண்ணுவான். அவ்வளவுதான் பையன் வந்த வேகத்துல அடிச்சு புரண்டு போய் விழுவான். இதெல்லாம் லைவா பாத்துக்கிட்டு இருக்க கார்ப்புக்கு நரம்பு துடிக்குது, மண்டை வெடிக்குது, ரத்தம் கொதிக்குது. பின்ன பேராண்டியவே இப்படி அட்டாக் பண்ணா அதனால கொலைவெறியோட லுக்கூட்டு இருப்பாரு. சென்கோக்கு பாத்துட்டு யோ கார்ப்பு அவசரப்பட்டு எதையும் பண்ணிராதையா, நீ எங்கல்ல ஒருத்தேன்பா பண்ணே கார்ப்பு மூஞ்ச திருப்பிக்குவான். என்னதான் இருந்தாலும் பேரப்பா என்னாச்சு, அவன் மேல கைய வச்சா கடுப்பு ஆகுமா இல்லையா? அங்க பார்த்தா லூஃபி அதுக்கு மேல எந்திரிக்க முடியாம அப்படியே பேன்னு கிடப்பான். ஆல்ரெடி முடியாம முக்கிட்டு இருந்தான், இப்ப 3 பேர் சேர்ந்து அடிக்கிறானுங்கல்ல, அதனால எந்திரிக்க முடியல. வேக்காமாவே இல்ல, ஒரு சின்ன பாயல போட்டு தனியா நின்னு சண்டை போட வக்கு இல்லாம 3 பேர் சேர்ந்து முந்திக்கிட்டு வந்து அடிக்கிறானுங்க. இதுல வேற அந்த கிசோரு வந்து பாத்துட்டு என்னப்பா தம்பி உன் பவர் இவ்வளவுதானா, இந்த ஸ்ட்ரென்த்தோட எல்லாம் போய் உங்க அண்ணனை காப்பாத்த முடியாது, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வேஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் லூஃபி அப்படியே மேல பாப்பான். ஏஸ் இன்னும் அங்க அப்படியே தான் இருப்பான். அட்மிரல்ஸ்ட கொண்டு போய் இவனை சண்டை போட விட்டா என்னதான் பண்ணுவான் இவனும். கோபி எல்லாம் லூஃபி லூஃபின்னு கத்திட்டு கிடப்பான். லூஃபியால சுத்தமா முடியல, அப்படியே கண்ணெல்லாம் மயங்குது. ஏச காப்பாத்துவேன்னு அப்படியே மயங்குவான். உடனே கிசரு ஐயா போய் தொலைன்னு சொல்லிட்டு ஒரு மிதி மிதிப்பான். அப்படியே நம்மளால நேரா ஒயிட் பியர்டு கிட்ட தான் பறந்து போவான். ஒயிட் பியர்டு லபக்குன்னு கேட்ச் பிடிச்சுக்குவாரு. ஒயிட் பியர்டோட சைஸுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம பையன் ஒரு ஐஸ் குச்சி மாதிரி தான் இருக்கிறான். ஆனா மன உறுதி நம்ம பையலுக்கு ஜாஸ்தி இல்ல. ஐயோ ஏசோட பிரதருக்கே இப்படி ஒரு நிலைமையான எல்லாம் பதறுவானுங்க. ஆனா லூஃபி அந்த டைம் கூட ஏசுன்னு தான் சொல்லிட்டு இருப்பான். சொல்ல போனா சுத்தமா கான்சியஸே போயிருச்சு அவனுக்கு. என்ன இவன் இவ்வளவு வெறித்தனமா இருக்கானு சொல்லி ஒயிட் பியர்டே பார்த்துட்டு அசந்து போகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.